மோடி அவர்கள் போலன்னு எஸ்சிஓ எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். மோடி அவர்கள் கலந்த பிறகு இப்படி இருக்குன்றது பார்த்தோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். டாரிஃபை பற்றி இந்தியா கவலையே படலை. நம்ம லீஸ்ட் ஒரீடுன்னு ட்ரம்ப் கண்ணில் தண்ணி வச்சுட்டு நேற்று ஒரு ட்வீட் இருக்காரு. அமெரிக்க அதிபருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய பீட்டர் நவ்ரோ அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, இந்திய மக்களின் இழப்பில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கக்காரங்க பேசுற மாதிரியே பேசுறாங்களே சார், என்ன? மேபி திராவிட இயக்கத்தோட அமெரிக்க கிளையோட துணைத் தலைவராக இருப்பார் நினைக்கிறேன். எஸ்சிஓ சமிட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், பாகிஸ்தானுடைய பிரதமர் கலந்துக்கிட்டது. இவர் நாட்டுடைய பிரதமரா இல்ல டீ காப்பி கொடுக்க வந்தவரான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. புட்டின் கிட்ட போய் ஓடி போய் கை கொடுக்குறாரு. ஆக்சுவலா அவர் தான் டிஃபேக்டோ லீடர். யூதர்கள் இந்தியா பக்கம் நிற்பது காலங்காலமா நடக்கிற விஷயம். இந்த போருக்கு முழுக்க முழுக்க காரணி அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேஷன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உலக நாடுகளை புருவமுயர்த்த வைக்கக்கூடிய அளவுல நேற்று ஒரு மீட் நடந்திருக்கு. மோடி அவர்களும் சீன அதிபர் அதே மாதிரி ரஷ்ய அதிபர் 3 பேரும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வேர்ல்டோடைய ஒரு அச்சு மாறுவதற்கான தருணம் அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசிட்டு இருக்கோம். ஸோ அதற்கான முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் எஸ்சிஓ சம்மிட்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் 3 பேரும் சந்தித்தது என்று மேற்கு துருவத்தை சார்ந்த மேற்கு உலகத்திற்கு மிகப்பெரிய வயதுல புளிய கரைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நடத்தி இருக்காங்க. இந்த 3 பேர் சந்திப்புன்றது நடக்கவே நடக்காது இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணமே சீன பயணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்தியா, சீனா, ரஷ்யா ரொம்ப நாளாக ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆர்ஐசின்னு சொல்லுவாங்க, சைனா, ரஷ்யா, இந்தியா 3 பேர் சேர்ந்து கூட்டணி. அது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி மேற்குலகம் ஓரளவுக்கு இது நடக்காதுப்பா அப்படின்னு விட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவுகளில் விரிசல் 2020 வருடம் வாக்கில் வந்தது. அப்புறம் கோவிட் பெருந்தொற்றுனால. அதனால அதுக்கப்புறமா மோடி அவர்கள் பயணம் செய்யவே இல்லை. லாஸ்டா ஜி ஜின்பிங் அவர்கள் சென்னைக்கு தான் வந்தார். இந்தியாவுக்கு சென்னைக்கு வந்தார், மகாபலிபுரம் போனாங்க. அப்புறமா ஒரு பெரிய பிரச்சனை வந்தது பார்டர்ல. அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை இல்லை, பேசுவதே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் இதே மாதிரி எஸ்சிஓ சம்மிட்டு, அப்புறமா G20 சம்மிட்டு, அப்புறமா பிரிக்ஸ் சம்மிட்ல பார்த்தா கூட ரொம்ப பேசாமலே இருந்தாங்க. அதாவது நரேந்திர மோடி அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும். ஒரே ஒரு தடவை இந்தோனேஷியாவில் தான் முதல்ல அதாவது இந்தியா G20 தலைமையை இவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க, இந்தோனேஷியாவிலேருந்து வாங்கும் போது. அப்போதான் முதல் தடவை ஒரு 20 செகண்ட்ஸ் பேசுறத மாத்திரம் நம்ம பார்க்க முடியும் அந்த சைட் லைன்ஸில். அது கூட 1-to-1 கிடையாது. எல்லா லீடர்ஸும் இருக்கும் போது சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் மாறிச்சுன்னா வேணால் பேசலாம் அப்படின்றது தான் மோடி அவர்கள் சொன்னார். அதற்கப்புறமாக கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்புறமா பேச்சுவார்த்தை பார்டரில் தொடங்குச்சு. அதுக்கப்புறமா அது வெளியுறவுத்துறை அமைச்சகம் வரைக்கும் போச்சு. ஜெய்சங்கர் அவர்கள் சைனா போயிட்டு வந்தார். அதுக்கப்புறமா வாங்கி இந்தியா வந்தார். அதற்கப்புறமா அன்றைக்கே சொன்னாங்க என்னன்னா, மோடி அவர்கள் எஸ்சிஓ மாநாட்டிற்காக போவார்கள் அப்படின்ட்டு. ஸோ அது மேற்குலகம் கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை, போவாரா போக மாட்டாரா. ஏன்னா பார்டர் டிஸ்பியூட்டில் இருக்குது அப்படின்றதுனால. ஆனாலும் வாங்கி சொன்னது, வி ஹாவ் டிஃபரன்சஸ், எஸ், பட் டிஃபரன்சஸ் டிஸ்பியூட்ஸாக மாறக்கூடாது, இதை பேசிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது மோடி அவர்கள் ப்ராக்மேட்டிக்காக ஒரு ஸ்டெப் எடுத்தார். ஸோ எஸ், நம்ம போய் பார்ப்போம், ஒரு தடவை பேசி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால எஸ்சிஓ மாநாட்டுக்கு போனார். எஸ்சிஓ ஒரு 25வது உச்சி மாநாடு இது. இதில் இது லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக எஸ்சிஓடைய அந்த முடிவு எட்டப்படாமல், எஸ்சிஓன்றது பேரளவில் மாத்திரம் இருக்கிற மாதிரி இருந்தது. அதை மோடி அவர்கள் போகாததுனால இருக்கலாம். ஸோ இப்போ மோடி அவர்கள் அந்த மாநாட்டுக்கு போகும்பொழுது, ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அது ஒரு உலகமே அந்த ஒரே ஒரு சீனை மாத்திரம் தான் பார்த்தது. அது நேற்றுக்கு ட்ரம்ப் இந்த படையப்பா படத்தில் நீலாம்பரி பார்த்த மாதிரி 100 தடவை போட்டு பார்த்தாலும் 1000 தடவை போட்டு பார்த்தாலும் அது மாற போகிறதில்ல. இந்த 3 தலைவர்களும் அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரியாக, அதாவது யதார்த்தமாக இருந்தது அந்த சந்திப்பு. அதை தான் அதில் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இல்லை, கை குலுக்கலோ இல்லை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி யாருக்கிட்டையும் பேச வைக்கிற மாதிரி. ஜோ பைடன் இங்கே அதாவது பிரேசில்னு நினைக்கிறேன் போகும்போது இவரை கூப்பிட்டு, ஜஸ்டின் ட்ரூடோ கூப்பிட்டு, மோடி அவர்களை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னா ஜெல்லாகாத ஒரு விஷயத்த போய் நடத்த ட்ரை பண்ணார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக 3 பேருமே ரொம்ப யதார்த்தமான ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பு 2018-17 அந்த காலகட்டத்தில் ஆர்ஐசி அப்படின்னு ஒரு கூட்டமைப்போடைய துவக்கத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ அது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. ஸோ இந்த 3 நாடுகளும் இதே மாதிரி இன்னும் ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்கள் இந்த மாதிரி ஆர்ஐசி முக்கியமாக எஸ்சிஓவில் இருந்ததுன்னா
அடுத்த கட்ட நகர்வாக இந்தியாவும் ரஷ்யாவும் சைனாவும் வர்த்தகத்தை தாண்டி கலாச்சார ரீதியாக தொடர்பு கொண்ட நாடுகள். அதனால அடுத்த கட்டம் நகர்வாக நம்ம மூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப யதார்த்தமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் நீண்ட நேரம் பேசுற மாதிரியான வீடியோக்களை நம்ம பார்த்தோம். சோ இந்த 2 பேருக்கும் நடுவுல என்ன கான்வர்சேஷன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார்? ஏன் அப்படின்னா உக்ரைன் போருக்கே இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. சோ அவங்க 2 பேரும் பேசுறத வச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய அமெரிக்க ஊடகங்கள்ல பாருங்க, நம்ம சொன்னது இப்ப நிரூபணம் ஆயிருச்சு, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சோசியல் மீடியா ஜியோ பொலிட்டிக்ஸ் அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க நாட்டுக்கு சார்பாக தான் பேசணும். ஸோ அவங்க இப்படி பேசுற அளவுக்கு அங்கே எதுவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா? மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் என்ன பேசியிருப்பாங்க? அதாவது நீங்க சொல்றது அந்த நாட்டோடைய ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அப்படின்றது அதாவது ஜேர்னலிஸ்ட் பேசலாம், அனலிஸ்ட் பண்றவங்க பேச முடியாது. எது கரெக்டாக இருக்கோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்ற மாதிரி காமிக்கிறது அது ஒரு ஆய்வாளர்களுக்கு அது நல்லதல்ல. அது முதல் கட்டமாக நான் வைக்கிறேன். அதே மாதிரி 2 பேரும் நண்பர்கள், அதாவது நாடுகளை தாண்டி ஒரு நட்பு அவங்க 2 பேருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத 2 பேருமே பல பிளாட்ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்கள் கழித்து 2 பேரும் பேசியிருக்காங்க. முக்கியமாக புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை சென்று சந்தித்த பிறகு நடக்கக்கூடிய முதல் சந்திப்பு அப்படின்னும் சில விஷயங்களை ஃபோனில் பேச முடியும், சிலது ஃபோனில் பேச முடியாது. நம்மளே பேசும்போது என்ன ஃபோனில் பேச முடியாது, நேரில் வாங்க பேசலாம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம 2 பேர் பேசுகிற மாதிரி தான் அது சில விஷயங்கள் சேஃப்டிக்காக தனியாக பேசுவது நல்லது. அது இல்லாமல் முக்கியமாக யாரை பற்றி பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அமெரிக்காவை பகைத்து கொண்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு மேலே அமெரிக்கா இந்த 2 நாடுகளும் சேரக்கூடாது, இந்த 2 நாடுகளையும் பிரித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய ஒரு வெளிப்பாடாக தான் இந்த போர் மோடியின் போர் அப்படின்னு சொல்றதெல்லாம், அப்புறமா புட்டினின் போர். ஆனால் புட்டின் அவர்களே அமெரிக்காவில் அலாஸ்கால ஆங்கரேஜில் பேசும்போது ட்ரம்ப் கிட்டே சொன்னது என்னது, இது என்னோட போரும் கிடையாது, இது வேற எந்த நாட்டு உக்ரைனோட போரும் கிடையாது, இது ஜோ பைடனுடைய போர், ஜோ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷனோட போர் அப்படிங்கிறத அங்கேயே சொன்னார். அப்போ கூட அமெரிக்கா ஊடகங்களும் சைலண்டாக தான் இருந்தாங்க, முக்கியமாக பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் சைலண்டாக தான் இருந்தார். ஸோ எல்லாருமே சைலண்டாக தான் இருக்காங்களே தவிர யாரும் அதாவது இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் இந்தியாவுக்கு இந்த போர் மீது காரணியாக காண்பிக்கிறது அமெரிக்காவுடைய காழ்ப்புணர்ச்சியை தான் காட்டுதே தவிர அது அரசியல் முதிர்ச்சி இல்லாத தன்மை. பிளஸ் யாராவது ஒருத்தர் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டோம் அவங்களுடைய தப்புக்கு அப்படின்னு. இந்த போருக்கு முழுக்க காரணி அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேஷன். முக்கியமாக எண்ணெய் வளங்களை, அதாவது ரஷ்யாவோட எண்ணெய் வளங்களை இவங்க வாங்குறாங்க, அதாவது ஐரோப்பா கண்டத்தில் வாங்குறாங்க. அது சிலது உக்ரைன் வழியாக போகுது, சிலது ஜெர்மனி வழியாக போகுது. ஜெர்மனி வழியாக போகிற பைப்லைனையே சாபிடேஜ் பண்ணது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்தது அந்த பைப்லைன் உடச்சது இந்தியான்னு சொல்லுவாங்களா? தெரியல. ஏன்னா அந்த லெவலில் தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரஷ்யா, அதாவது நான் ஒரு ஆயில் வித்துட்டு இருக்கேன், என்னுடைய வீட்டிலேருந்து பைப்லைன் போயிட்டு இருக்குன்னா என் பைப்பை நானே உடச்சி நானே என்னை தனிமைப்படுத்தி பண்ணான்னா மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ்யா உடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, வேற எந்த நாடும் ரஷ்யா கூட இருக்கிற நாடும் உடைக்க போகிறது இல்லை. அப்போ இந்த பைப்லைன் உடைச்சதுக்கான யாருக்கு ஆதாயம் வரும்? ஸோ அப்போ அந்த நாடுகள்லாம் சார்ந்த யாராவது தான் உடச்சிருக்கணுமே தவிர, அப்போ இந்த போர் முழுக்கமே எண்ணெய்க்காக சண்டை. அந்த ரஷ்யாவுடைய எண்ணெய் யார் விற்பது யார் வாங்குவது அப்படின்றது சண்டை. இப்போ இந்தியா எண்ணெய் விற்பது பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. முதல்ல எண்ணெயை விற்கிறதுக்கே நீங்கள் வித்துக்கோன்னு சொன்னதே அமெரிக்கா தான்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார். இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ப்ராப்ளம்னா அது மூலமாக இந்தியா லாபம் பார்க்குது. ஸோ எண்ணெய் விற்று லாபம் பார்க்கணும் அது அமெரிக்கான்ற ஒரு நாடு மாத்திரம் தான் இருக்கணுமே தவிர, எண்ணெய் விற்று லாபம் பார்ப்பதற்கு ரஷ்யாவிற்கோ இந்தியாவிற்கோ சைனாவிற்கோ பிரேசிலுக்கோ எந்த ஒரு நாட்டுக்குமே உரிமை கிடையாது. அதாவது எண்ணெய் வித்தினா எண்ணெய்ன்றது அமெரிக்காவுக்கு லாபம் பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு வஸ்து அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா வச்சிருக்காங்களே தவிர, அதனால இந்த காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க. ஆனால் இந்தியாவிற்கும் அந்த உக்ரைன் ரஷ்யா அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இது அப்படி இருந்ததுன்னா இவங்க இவ்வளோ பேசணும்னு அவசியம் இல்லை. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் காலங்காலமாக நட்பு இருக்குது, காலங்காலமாக ஒரு சகோதரத்துவம் இருக்குது. அடுத்தது F-35 வாங்குன்னு உட்காந்து ஒத்த காலம் நின்றுருக்காங்க அமெரிக்கா. நான் வாங்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. இந்தியாவில் நம்மளுடைய எல்லா அமைச்சரகமும் பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட். F-35 போன வாரம் ஒன்று ஊந்து உடஞ்சது, அப்புறம் F-16 ஒன்று ஏர் ஷோவில் ஒன்று ஊந்து உடஞ்சது. உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் ஹாலிவுட் படத்தில் தான் நல்லா இருக்குங்க போல இருக்கு பொழுது, மற்றபடி நேரில் போய் சொன்னால் சுட மாட்டேங்குது. ஈரானில் போட்டு அடிச்சிட்டாங்க, உக்ரைனில் போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க. உங்களோட இராணுவ தளவாடங்கள் எல்லாமே அந்த லெவலில் தான் பள்ளி இழிச்சிட்டு இருக்கு அப்படின்றத உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான F-35 எதுக்கு எடுத்துன்னு என் தலையில் கட்டுற அப்படின்ற கேள்வியை இந்தியா வைக்கும். அதே சமயத்தில்
SU-57 அப்படின்ற ரக விமானம் வந்து ரஷ்யாவில் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு சப்ளை செயின் வந்து அவங்களுக்கு தேவை. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு இந்தியா மாதிரி நாடோட ரஷ்யா வந்து பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஸோ அப்போ SU-57 அப்படின்ற அந்த விமானத்தை இந்தியாவிலே முழுக்க முழுக்க தயாரித்து நீங்களும் உபயோகித்துக்கொள்ளலாம், நாமளும் உபயோகிக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் நம்ம கிட்ட இப்போ டைரக்டாவே இருக்கு. ஏன்னா ஃபுல் ப்ளூ பிரிண்டோட நாமளே ப்ரொடக்ஷன் பண்றோம், நம்மளே வந்து ரஷ்யாவுக்கும் சப்ளை பண்றோம், உலகத்துல வேற யாருக்கான விற்கலாம், நாமளும் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது இந்த விமானம் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அடுத்த 10 வருஷத்துக்கு. நம்ம சொல்றது காம்பாட் ஏர்கிராஃப்ட்ல. ஸோ அப்ப இதுக்கு சப்ளை செயினுக்கு முக்கியமான நம்ம இந்தியா வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சோம். நம்ம ரஷ்யா கிட்ட சொன்னது என்னன்னா, நாமளே இந்த அரங்கிலேயே நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பேசுறது, அதாவது சைனா வந்து ஒரு வேளை நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டான டைம்ல கொடுக்கலன்னா இந்த விமானம் செயல்படாது அப்படின்னும் போது சைனாவோட மண்ணில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது, ஸோ இப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் இவங்க கண்டிப்பா சப்ளை செயின் கட் பண்ண மாட்டாங்க, எப்போவுமே வந்து சப்ளைஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா F-35 அப்படியே தூக்கி ஓரமாக போட்டு SU-57க்கு இந்தியா ஃபுல் ப்ரொடக்ஷன் போச்சுன்னா இது வின்-வின் சிச்சுவேஷனில் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ப்ளஸ் அது மாத்திரம் இல்லாமல் சைனா, இந்தியா, ரஷ்யா 3 பேரும் சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சப்ளை செயின் அந்த மெக்கானிசம் நம்மளுக்கு கிடைக்கும். இதற்கான பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்கலாம். அதற்கும் மேலே இப்போ சாங்ஷன்ஸ் அடுத்தது இந்தியா மேலே போடுவார்களா மாட்டார்களா? ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம டேரிஃப்ல தான் இருக்கும், அது சாங்ஷன்ஸ்ல போல. ரஷ்யா வந்து மோஸ்ட் சாங்ஷன்டு கண்ட்ரி. வெனிசுலா, ரஷ்யா, ஈரான் இந்த நாடுகள்லாம் வந்து நிறைய பொருளாதார தடைகள் இருக்கு. ஸோ இப்போ இந்தியா மீதும் பொருளாதார தடை, ஏன்னா எதை தின்னா பித்தம் குறையும்னு சொல்லிட்டு உலக்கையை முழுங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் வந்து அமெரிக்காவுடைய அவங்களுடைய அந்த பெரியண்ணன் அப்படின்றது ஒரு மேலாதிக்க சக்தியாக தான் அமெரிக்கா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தப்பெல்லாம் அவங்க பண்ணிட்டு அதற்கான பதிலும் அதற்கான பிராயச்சித்தமும் இந்தியாவிடம் இருந்தும் ரஷ்யாவிடம் இருந்தும் சைனாவிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். இது ஒர்க் அவுட் ஆக போறதில்லை. ஸோ அப்போ உங்க மேல இப்போ நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு சாங்ஷன் போட்டிருக்காங்க, எங்களுக்கு சாங்ஷன் போட்டால் நாங்கள் என்ன பண்ணணும், அடுத்த கட்ட நகர்வு என்ன? ஸோ இப்போ வந்து டாரிஃபை பத்தி இந்தியா கவலையே படலை. அவங்க வந்து நம்ம வந்து லீஸ்ட் ஒரீடுன்னு ட்ரம்ப் வந்து கண்ணில் தண்ணி வச்சுட்டு நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ ஆனால் பெருசாக பாதிப்பு அடைகிறது அமெரிக்கர்கள் தான், அதுலேயும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பெருசாக பாதிக்கப்படுறாங்க. அது வந்து அந்த நாட்டுடைய ஆளும் வர்க்கத்துக்கும் முக்கியமாக ஜனாதிபதிக்கும் எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இந்தியா மீது அடுத்து டாரிஃப்ல தாண்டி சாங்ஷன்ஸ் வந்துச்சுன்னா என்ன? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எப்படி அடுத்த கட்ட நகர்வாக ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு அமெரிக்கா வந்து விற்பதற்கு தடை விதித்தால் நீங்கள் ரஷ்யாவில் கொண்டு வந்து விற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதற்கான மூவும் நம்ம இப்போ எடுக்கிறதுக்கு ஸோ வாட் ஆர் த அதர் சப்ளை செயின் ரூட்ஸ்ன்னு பார்க்கணும். அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அங்கே இருந்தாலுமே ரூட்டை வந்து கட் பண்ணுறது, ஏர் ரூட்டை வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் பாரத பிரதமர் சொல்லும் போது INSTC பற்றி பேசினார். இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு ஒரு பாதை இருக்குது. அது வந்து ஈரான் வழியாக மத்திய கிழக்கு நாடுகள், ஆசிய நாடுகள் வழியாக மாஸ்கோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் போகிறதுக்கான ரூட் இருக்கு. ஸோ இது வந்து எந்த நாட்டுடைய இறையாண்மையும் எந்த நாட்டுடைய எல்லைகளையும் அதாவது மீள்வரைமுறை இல்லாமல், அதாவது மாற்றி அமைக்காம அது பாட்டுன்னு கரெக்டாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ட்ரேட் ரூட் போடணும்னு சைனா மண்ணிலே இருந்து பாரத பிரதமர் அவர்கள் சொன்னது காரணம் வந்து கில்ஜித் வந்து நம்மளுடைய பகுதி, ஆனால் CPEC அப்படின்றது நீங்கள் போட்டு சில்க் ரூட்னு போடுறீங்க, ஆனால் அது எங்களோட லேண்டு பாகிஸ்தான் ஆக்குபை உட்காந்துருக்கான். அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து எங்களுடைய இடத்துல நீங்கள் ரூட் போடுறீங்க, அது எங்களை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றத அங்கேயே சொல்லியாச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்ட நகர்வா இதெல்லாம் இருக்குன்னா, ஸோ சப்ளை செயின் கட் ஆகுது, லாஜிஸ்டிக்ஸ் செயின் வந்து மாறுது, நெக்ஸ்ட் வந்து சாங்ஷன்ஸ் வருது அப்படின்னா, இப்போ அதே மாதிரி டிஜிட்டல் சாங்ஷன்ஸ் நம்ம மேலே வந்ததுன்னா, ஸோ இதெல்லாம் வந்து ரஷ்யா வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபின்டெக்கில் நம்ம நல்லா இருக்கும். ஸோ SEOவில் வந்து நம்ம பிச் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஆதார், அப்புறமா வந்து இந்த டிஜிலாக்கர், அப்புறமா வந்து இந்த UPI இதெல்லாம் வந்து நம்ம பிச் பண்ணியிருக்கோம் எல்லா நாடுகளுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து எல்லைகளை தாண்டி சில நாடுகள் உபயோகப்படுத்துதோ அதே மாதிரி SEOலையும் முக்கியமாக ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த சேனல் வந்து ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அமெரிக்கா கட்டாதுன்னா நம்ம ரஷ்யாவிலேருந்து அப்படியே தொடரலாம். ஸோ இதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கும்ன்றது தான் என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன். இதற்கு மேலும் இருக்கலாம். அமெரிக்க அதிபரினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய பீட்டர் நவ்ரோ அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, இந்திய மக்களின் இழப்பில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படின்னு. ஸோ இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கக்காரங்க பேசுற மாதிரியே பேசுறாங்களே சார், என்ன? மேபி திராவிட இயக்கத்தோட அமெரிக்க கிளையோட துணைத் தலைவராக இருப்பார் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நியூ லோ ஃபார் USA அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு அளவுக்கு நீங்க இறங்கி போகலாம்,
அதற்கு மேலும் இன்றும் நீங்க சொல்றது நேத்திக்கு இது இன்னைக்கு நிலவரம் இன்னும் மோசமா பேசியிருக்காரு. அவரே அதே என்ன பேசியிருக்காருன்னா டிக்டேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதாவது பிரதமர் மோடி அவர்களும் விளாடிமிர் புட்டின், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் ஒரு டிக்டேட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து ஒரு ரொம்ப அன்பார்ச்சுனேட். அதாவது இவங்க வந்து ஒரு டிக்டேட்டரோட டிஃபினேஷன் எடுத்துப்போம். நான் தோன்றித்தனமாக ஒரு முடிவு எடுப்பது, அடுத்த நாட்டின் மீது படையெடுப்பது, அடுத்த நாட்டுக்கு ஆக்கிரமிப்பது, இதெல்லாம் வந்து டிக்டேட்டர் பண்ணக்கூடிய விஷயம். உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாரையுமே கேட்காமல் நான் மாத்திரமே ஆக சிறந்த, ஆக அறிவாளி, அதே மாதிரி ஏகபோக சக்கராதிபதின்ற ஒரு எண்ணத்தை யார் வச்சிருக்கானோ கன்சல்ட்டே பண்ணாமல் ஒரு டெசிஷன் எடுத்தான்னா அவன் தான் டிக்டேட்டர்னு வச்சுப்போம். இப்போ அந்த மெட்ரிக்ஸை நீங்கள் இந்த 3 நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் மீது வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எல்லாமே ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட தான் போய் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த SCO சமிட்டில் புட்டின் அவர்கள் பேசும்போதும் சரி, மோடி அவர்கள் பேசும்போதும் சைடில் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் இங்கே, அதாவது ஜெய்சங்கர் இந்த சந்திப்புக்கு போகல, அதே மாதிரி ஆனால் அஜித்குமார் தோவல் அவர்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. 3 பேரும் எப்போவுமே போனால் ஒன்றா போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் போகல. ஆனால் ஜெய்சங்கர் போன மாதம் தான் அவர் போயிட்டு வந்தார். நான் சொல்கிறது வந்து இதே சீனாவுக்கு சென்று ஜி ஜின்பிங்கை பார்த்துட்டே வந்துட்டாச்சு. ஸோ ரஷ்யாவுக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்தார். அவர் போன மாதத்துல 2-3 தடவை பார்த்துருப்பார் போல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் அவர் நான் இந்தியாவில் டெல்லியிலே இருக்கேன்னு சொல்லி டெல்லியிலேருந்தே ஒரு வேலை அலுவல்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ எல்லாருமே கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுகள் பாருங்க. அதாவது ஜனவரி 20 2025 வருடம், அன்னைக்கு ஜனவரி 21 கணக்கு எடுத்துப்போம். அன்னிலேருந்து இது வரைக்கும் எடுத்தது எல்லா டெசிஷனுமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், அதாவது பிரசிடென்ஷியல் ஆர்டர்ஸ், பிரசிடென்ஷியல் பவர்ஸை வச்சுக்கிட்டு நான் டொனால்ட் ட்ரம்ப் என்பதும் நான் வந்து இந்த ஆர்டர்லாம் நான் போடுறேன், யாரையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. குடியுரிமையுடைய திருத்த மசோதாவாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவது, அதாவது இல்லீகல் இமிகிரன்ஸ், நான் அதுக்குள்ளே போகல, இல்லீகல் இமிகிரன்ஸ் வெளியே எல்லா கண்ட்ரியுமே ஏற்றுறது சகஜம் தான், பண்ணலாம், அது தப்பு இல்லை. அதுவுமா இருந்தாலுமே கன்சல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம 100% நம்ம கரெக்டாக இருக்க முடியாது. ஐ ஹாவ் டு கன்சல்ட் வித் பீப்புள். அதுலேயும் ஒரு நல்ல அறிவாளிகள் பக்கத்தில் வச்சிருக்கும் போது நான் அவங்க எல்லாம் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் டெசிஷன் சொல்கிறது வந்து ஒரு அதுதான் டிக்டேட்டரோட விஷயம். ஸோ இப்போ எடுத்து போட்ட எல்லா முடிவுமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸாக தான் இருக்குன்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிக்டேட்டர் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த கொட்டேஷனுக்குள்ளே வர அந்த வார்த்தை இந்தியாவிற்கு பொருந்ததோ இல்லையோ, ரஷ்யாவுக்கு பொருந்ததோ இல்லையோ, சீனாவுக்கு பொருந்ததோ இல்லையோ, இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு முன்னால் இருந்தக்கூடிய அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொருந்தும். அதே மாதிரி இவர்கள் தான் வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஈராக்குள்ள பூந்து சின்ன பின்னமாக்கிட்டு மொத்தம் முடிச்சுட்டு இன்னி வரைக்கும் ஒரு சாரி கூட கேட்காம இருக்காங்க. டோனி பிளேர் கூட ஓகே சாரி கேட்டார், இவங்கெல்லாம் மொத்தமாக போய் தான் அடிச்சாங்க அதை. ஆமாம் நான் பண்ணது தப்பு, நான் வந்து முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணியிருக்கணுன்றதெல்லாம் சொல்லி எல்லாம் இன்னைக்கு சொல்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆராய்ச்சியே பண்ணாமல் நான் எடுக்கிற முடிவு சரியான முடிவுன்னு ஒரு டிக்டேட்டர் எடுக்கிற மாதிரி எடுத்து தான் நீங்கள் 5 நாடுகள், ஒபாமா 7 இஸ்லாமிய நாடுகள் மீது போர் தொடுத்தார். அந்த 7 இஸ்லாமிய நாடுகளில் 3 இஸ்லாமிய நாடு சின்ன பின்னமாகவே போச்சு. ஸோ இன்னி வரைக்கும் அது ரெக்கவரே ஆகல அந்த கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் இருந்துக்கிட்டு நீ இந்தியா மாதிரி ஒரு அமைதியான நாடு, ஒரு என்ன சொல்றதுன்னா ஜனநாயக நாடு, இன்னி வரைக்கும் வந்து எல்லாரும் ஆபரேஷன் சிந்தூர்னு ஆரம்பிக்கும் போது கூட அனைத்து கட்சி கூட்டமும் நீங்க நடந்தது, ஓகேவா? இன்னி வரைக்கும் யுக்ரைன்ல ஜெலன்ஸ்கி வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியல. ஏன்னா யார் பேச்சும் கேட்கறது இல்லை. இவரும் அதாவது ட்ரம்ப்பும் கேட்க மாட்டாரு, ஜெலன்ஸ்கியும் கேட்க மாட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் கூட்டணியில இருந்துகிட்டு இவங்க வந்து ரஷ்யாவையும் இந்தியாவையும் சைனாவையும் டிக்டேட்டர்னு சொல்றது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. அதே மாதிரி இந்தியா 1947 அப்புறமா நம்மளுடைய எல்லை பகுதிகள் சுருங்கி இருக்கிறது. அதாவது என்னுடைய இடத்த வேற ஒருத்தன் டென்ட் போட்டு உட்காந்துருக்கான், இருந்தாலும் நான் வந்து சர்வதேச அரங்கில் நான் அதை போராடி நான் போருன்னு போகாம நான் போராடி மீட்பதற்கான ராஜதந்திர ரீதியா எப்படி வந்து நான் வின் பண்ணணும்ன்றதான் பார்த்துட்டு இருக்கேனே தவிர அப்பாவி மக்கள் நான் விக்டிம். ஆக்சுவலா அதாவது இந்த எல்லை சூழ்நிலை பிராந்தியத்துல நான் வந்து விக்டிம். ஆனா அமெரிக்காவுடைய அந்த வரைபடம்ன்றது 1776 ஜூலை மாதம் 4 13 மாகாணங்களாக இருந்த அமெரிக்கா இன்று எத்தனை மாகாணங்களாக இருக்கிறது, எத்தனை பகுதிகள் அமெரிக்காவோட வசம் இருக்கிறது? பிலிப்பைன்ஸ் பக்கத்துல குவாம்னு ஒரு பகுதி இருக்குது, அது அமெரிக்காவோட வசம் இருக்கிறது. ஹவாய் எப்படி அமெரிக்கா தனக்கு கிரகிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து மேற்கு பகுதி அமெரிக்காவோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாகாணங்கள்லாம் எப்படி வந்துச்சு, இன்னைக்கு அவங்களுடைய மக்களுடைய நிலைமை என்ன, அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடிகளுடைய நிலை என்ன, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க பேசிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் பத்தி பேச வேண்டும். இன்னொன்னு, இந்தியாவில் டிக்டேட்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, ஜெனரல் டிக்டேட்டர்னு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போது ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு பெண்மணி, அவர்கள் வந்து ஒரு பூர்வகுடி, அந்த பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள். இது வரைக்கும் அமெரிக்காவில்
ஒரு பூர்வகுடி ஒரு ஒரு கவர்னர் ஆன மாதிரி கூட தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவுடைய ஒரு இன்ன வரைக்கும் ஆல் மென் இது வரைக்கும் 46 47 எவ்வளோ வந்தாலும் சரி எல்லாமே ஆண் வர்க்கம் மட்டுமே ஆளுகிறது. நீங்கள் வந்து பெருசாக சொல்றது எல்லாமே என்ன சொல்ல டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறோம் எல்லாம் சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், ஒரே ஒரு பால் சார்ந்தவர்கள், ஒரே ஒரு ஒரு என்ன சொல்றது கம்யூனிட்டி சார்ந்தவர்கள். நீங்கள் சொல்ல பிராமணர்கள் சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்களே ப்ராஃபிட்டேரியன்னு, அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகளோட லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எல்லாருமே ஒரே ஒரு சப்செட்லேயே கூட வந்து அடையிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் ப்ராஃபிட் அடைகிறீங்களே தவிர நாம் இல்லை அப்படின்றது தான் நம்மளோட பதிலாக. நம்ம வந்து உலக நாடுகள் இந்தியா சார்பில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து அமெரிக்கா உக்ரைன் போர்ல வந்து இந்தியாவை நீங்க குறை சொல்றது சரியே கிடையாது, அது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில சேர்ந்த சில எம்பிக்களா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே ட்ரம்ப் உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை, உங்க கூட இருக்கிறவங்களோட நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்நாட்டிலே ஒரு எதிர்ப்பு இருக்கு. ஆனாலுமே ஏன் சார் ட்ரம்ப் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? யூதர்கள் வந்து இந்தியா பக்கம் நிற்பது வந்து காலங்காலமா நடக்கிற விஷயம். ஏன்னா இஸ்ரேல் அப்படின்ற நாடு உருவாவதற்கு முன்பாக யூதர்கள் எல்லா பகுதியிலும், உலகத்தில் இருக்க எல்லா பகுதியிலுமே அடிச்சு துரத்தப்பட்டார்கள். ஆக்சுவலா ஒரு 2000 வருஷம் வந்து எல்லா நாட்டிலையும் தஞ்சமாக தான், அதாவது பஞ்சம் பொழிக்கிறதுக்கு தான் எல்லா ஊருக்கு போனாங்க. அதில் ஐரோப்பா கண்டத்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவங்க. 1900 1948 வரைக்கும் கூட சொல்கிறேன், 49 தான் இஸ்ரேல் ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் நிறைய துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க. அப்போ கூட இந்தியாவுக்கு வந்த யூதர்கள் எல்லாமே நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இன்றைக்கும் கூட இந்தியன் ஜூஸ்ன்னு தனியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து காலங்காலமாக இங்கே செட்டில் ஆனவங்க. இவங்க வந்து நல்ல ஒரு நிலையில தான் இருக்காங்க. அப்போ அதாவது சொல்கிறது 1949 அதுக்கப்புறமா உலகம் முழுக்க எங்களை அடித்து தருத்தும் போது கூட இந்தியாவில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருந்தது கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கோமே தவிர நாங்கள் வந்து பாதிப்போவோ எங்களை வந்து மாற்றாக எங்களை பார்த்ததே கிடையாது. அதனால இந்தியா வந்து எப்பவுமே ஸ்பெஷல் அப்படிங்கிறது யூதர் மக்களுக்கும் யூதர் தலைவர்களுக்குமே சரி. நிறைய பேர் சொல்றது என்னன்னா இந்தியா வந்து ஒரு தோழமை நாடு. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது யூதர்கள் கஷ்டப்படும் போது இந்தியாவுக்கு கூட தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு இது வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு இது கிடையாது, என்ன சொல்கிறது, ஆச்சரியமோ பேசப்படும் பொருளாக கூட கிடையாது. ஏன்னா இது தெரிஞ்சது தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரம்ப் அவர்களுமே கூட கொஞ்சம் யூதர்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டார். ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதாவது முதல்ல ஜெருசலம்ல வந்து அமெரிக்காவுடைய தூதரகத்தை கொண்டு போய் வச்சது ட்ரம்ப் அவர்கள் தான். அதே மாதிரி அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ்னு கொண்டு வந்ததும் ட்ரம்ப் அவர்கள் தான். பண்ணதெல்லாம் கரெக்ட். ஆனால் போன டேர்ம் இது எல்லாமே இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கான அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ காசா விஷயத்தில் கூட அமெரிக்கா வந்து இஸ்ரேலை கொஞ்சம் கைட்டி விடுற மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அப்படின்னும் போது ஜூஸ் வந்து நேச்சுரலி இந்தியா பக்கம் தான் இருப்பாங்க. இது வந்து இந்தியாவுக்கு இது நடக்குதுன்னா நாளைக்கு அவங்களுக்கும், அதாவது இஸ்ரேலுக்குமே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முதல்லயே அவங்க சொல்றது வந்து, அதுவும் இல்லாமல் ஒருத்தங்க தப்பு செய்யும் போது அது எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி, அது யார் சொன்னாலுமே சரி, உண்மையிலேயே அது தப்புன்னு இருக்கும்போது சொல்வது கடமை, கேட்கறது அவங்களுடைய, அவங்க எடுத்துக்காதும் அவங்களோட விருப்பம். ஆனால் தப்பு அப்படின்னு சொல்றது வந்து அமெரிக்காவில் இருக்க யூதர்கள் மாத்திரம் இல்லை, அமெரிக்காவில் இருக்க கிறிஸ்துவர்களுமே நான் சொல்றது எல்லாருமே தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் சொல்றதையும் கேட்கறதா இல்லை. நான் சொல்றது வந்து ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேட்ஸ், ரிப்பப்ளிக்கன் பீப்புள் சொல்றதையும் கேட்கறது இல்லை, டெமோக்ராட் சொல்றதும் கேட்கறது இல்லை. யார் அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் பைபார்ட்டிசன் ஸ்ட்ராங். ஆனால் இவர் வந்து இந்த வாட்டி எல்லாமே பிரசிடென்ஷியல் பவரில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு அட்வைஸோ டிஸ்கஷனோ இல்லாமல் தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. இது வந்து அமெரிக்காவை மேலும் மேலும் பின்னடைவுக்கு தான் ஆயிட்டு செல்லுமே தவிர வேற வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி. ஓகே சார், இந்த SCO சம்மிட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், பாகிஸ்தானுடைய பிரதமர் கலந்துகிட்டது. அவரை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, நிறைய தலைவர்கள் இந்த பஹல்காம் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, வலுவான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இங்க கலந்துகிட்டதை எப்படி சார் பார்க்கணும்? ஏன்னா ஒரு அமெரிக்காவினுடைய இப்போ ஒரு கைக்கூலி மாதிரி தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த SCO மீட்ல கலந்துக்கிட்டது எந்த விதத்துல வேறுபாடுகளை ஏற்படுத்தும்? அதாவது 10 பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க SCOவில். அந்த மெம்பர்ஷிப்ல இவர் வந்து உட்காந்துட்டார். ஸோ அதனால அழைப்பு இல்லாமல் விட்டோன்னா இந்த SCO வந்து சரி அப்படி நடக்குமா நடக்காதான்ற மாதிரிலாம் இல்லை. இப்போ மோடி அவர்கள் போகலன்னொடனே SCO எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம், மோடி அவர்கள் கலந்த பிறகு இப்படி இருக்குன்றது பார்த்தோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம்.
அவங்களுக்கு அழைப்புன்றது வந்து ஜென்ரலாக இன்விடேஷன் லிஸ்ட்டில் பேர் இருக்குது. அதாவது இந்த கல்யாணத்தில் வந்து சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சில உறவுகளுக்கெல்லாம் நம்ம வந்து பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி கொடுக்குற லிஸ்ட்டு தான் இது. ஸோ வந்து உட்காந்தாச்சு. ஆனாலும் இவர்கள் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் ஆப்ரேஷன் சிந்தூரில் போது கூட சைனா வந்து சில சமயத்தில் அடக்கி வாசிச்சது. ஆனால் அமெரிக்கா தான் ரொம்ப கடைசி வரைக்கும் வந்து இன்னி வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூரில் நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு சொல்லி தலைகீழாக தான் குதிப்பேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த பிராந்தியத்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான வழித்தடங்களை நிறுத்துவதற்கு தான் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதற்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது வந்து மேற்கத்திய நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா. ஸோ இந்த பஹல்காம் அட்டாக் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அதாவது ரெண்டாக பிரிக்கணும். நீங்கள் பாகிஸ்தானுடைய அந்த அரச கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா யார் பவர்ஃபுல் அப்படின்னு ஒன்று இருக்குது. முனீர் வந்து அமெரிக்காவில் உட்காந்துட்டு இந்தியா மீது அணு ஆயுதம் போடுவேன், இந்தியாவை வந்து சின்ன பின்னமாக்குவேன், தண்ணியை நிறுத்தினா டேமை உடைப்பேன், அப்புறமா வந்து குஜராத்தில் இருக்கிற ஜாம்நகர் ஃபேக்ட்ரியை உடைப்பேன், இது மாதிரி வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் டெரரிஸ்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு முனீர். இவர் வந்து ஃபீல்டு மார்ஷல்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு, அமெரிக்கா எந்த மாதிரி நாடு, வார் அகெயின்ஸ்ட் டெரர்னு போன நாடு, அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பயங்கரவாதி எப்படி அறிக்கை விடுவானோ அதே மாதிரி ஒரு நாட்டோடைய இராணுவ தளபதி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து கேவலமான ஒரு விஷயம். அங்கே அந்த ஆள் பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து வாய் மூடி மௌனியாக. இதுதான் அதாவது அமெரிக்கா பின்னாடி போனீங்கன்னா இந்த மாதிரி நாடு ரெண்டு படும். இந்த நாடு ரெண்டு படும் போது தளபதி அந்த ஊரில் இருந்து வேற டோனில் பேசுகிறாரு. இங்கே கை கட்டி வாய் போத்தி பேக்ரவுண்டில் இவர் வந்து நாட்டோடைய பிரதமரா இல்லை டீ காப்பி கொடுக்க வந்தவரான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பேசுறதுக்கு எதுவுமே பேசலை, அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. புட்டின் கிட்ட போய் ஓடி போய் கை கொடுக்குறாரு. அப்புறமா பேசும்போது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, ஏக்கமாக இருக்கிறார். இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு ஒரு தலைமை. ஆக்சுவலாக அவர் தான் டிஃபேக்டோ லீடர். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் டிஃபேக்டோ லீடர். அவர் வந்து கம்முன்னு உட்காந்துருக்காரு, எதுவுமே வாயை திறக்காம. அதெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்ற மாதிரி இருக்காரு. வாயை மூடி கம்முன்னு. இப்போ இந்தியாவுடைய ராணுவ தளபதி கண்டிப்பாக போய் இந்த மாதிரிலாம் அறிக்கை விடுவார்னா மாட்டார். ஏன்னா இந்தியன் ஆர்மி இஸ் அ ஜென்டில்மேன் பொசிஷனில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி எப்போ வாயை திறக்கும்னா இந்திய அரசாங்கம் போய் பேசுங்கன்னு சொன்னால் மாத்திரம் தான் வாயை திறக்கும். அது வரைக்கும் பிரசிடென்ட் ஆர்டர் போட்டு பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொன்ன பிறகு தான் இந்தியன் ஆர்மி வந்து அந்த இடத்துல ஓகே எஸ் வில் டூ இட் அப்படின்னு போகும். ஆனால் இங்கே பாகிஸ்தானில் பிரைம் மினிஸ்டர் வந்து வாய் மூட்டு கம்முன்னு இருக்காரு. அசீம் முனீர் போய் அமெரிக்காவில் கண்டபடி வாய்க்கு வந்தது வளரிட்டு இருக்காரு. இவர் வாய் மூடி சைலண்டாக உட்காந்துருக்காரு. எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது. இது அப்படியே மாற்றி நடக்குது. இந்த ஆள் பேசவே கூடாது, அசீம் முனீர்ன்ற ஆள் பேசவே கூடாது. அந்த ஆள் போய் அமெரிக்காவில் இருந்து கண்டபடி பேசிட்டு இருக்காரு. இவர் கண்டிப்பாக பேசணும், இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. பேசாமல் அதாவது நாடு பண்ணது தப்பு, அதை வந்து மாற்றி மாற்றி கன்வே பண்ணிட்டு, அதாவது ஒரு நாட்டோடைய அரசியல் தலைமை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு ரெண்டு பேரோடைய ஆக்டிவிட்டி வச்சு நம்ம சொல்லிடலாமே தவிர, அவர் உண்மையில ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இவருக்கு அவருடைய ஆட்சி எப்போ முடியும்னு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு தலைவர் கூட பாகிஸ்தானில் வந்து 5 இயர் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது, அந்த டேர்ம் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. இப்போ இவரும் கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. அசீம் முனீர் இன்னொரு முஷரஃப் ஆவாரா அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இவர் இந்த சம்மிட்டுக்கே போயிருக்காரே தவிர, இவர் திரும்பி போகும்போது இவரோட பதவி அங்கே இருக்குமானே தெரியாது. அதுதான் பாகிஸ்தானுடைய அந்த அமைப்பே. அப்படின்னா யார் தலைமை, யார் இப்போ இருப்பான்னு தெரியாது. ஸோ இவர் போய் லேண்ட் ஆனவுடனே 2 நாளில் ஒரு ஆட்சி கவுந்தா கூட, இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது கூட ஆட்சி கவுந்தா கூட பாகிஸ்தானில் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான். அதனால் அவர் வந்தார், டீ காபி சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல சாப்பாடு, மேபி சைனீஸ் மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வந்துட்டு போனதை தவிர மற்றபடி அந்த நாடு பெரிதாக அந்த அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சொல்வதற்காகவோ அட்வைஸ் பண்ணுறதுக்காகவோ எதுவுமே இல்லை. ஆனால் பாரதம் போய் அங்கே இறங்கின உடனே இன்னி வரைக்கும் அதாவது அந்த சென்ட்ரல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த 3 பேர்கள், முக்கியமாக பாரத பிரதமர் எடுத்தார். ஃபுல்லி டாமினேட்டட் த சம்மிட் அப்படிங்கிறது வந்து பாரதத்துக்கு பொருந்தும், ரஷ்யாவுக்கு பொருந்தும், சைனாவுக்கு பொருந்தும். ஓகேவா? மற்ற நாடுகள்லாம் நல்ல ப்ரெசன்ஸ் இருந்தது, நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் அப்படின்ற நாட்டோட அட்வைஸ்னா என்ன இருக்கும்? எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான் இருக்குமே தவிர அவங்க கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்குது? அவங்க என்ன அட்வைஸ் பண்ண முடியும்? ஸோ அவங்க பண்ணுறது எல்லாமே தப்புன்னும் போது சும்மா அடையாளத்துக்காக அவர் போயிட்டு வந்தாருன்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர பெருசாக பாகிஸ்தானுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எஸ்சியோட பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் புவிசார் அரசியல் குறித்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.